மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதாவது காஞ்ச கொச்சிக்காய் இல்லை, வத்தல் மிளகாய் இல்லை, அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெண்டைக்காய், 2 தக்காளி, மோர், கருவேப்பிலை. இப்போ வெண்டைக்காய் முதல்ல எண்ணெயில் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணுறேன், செய்கிற முறையை சொல்கிறேன். சரி, ஓகே. மோர் குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக கணக்கான எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை இப்படி எண்ணெயில் ஒரு அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு என்னென்னு கரெக்டாக கொஞ்சம் எண்ணெயில் இது பண்ணி எடுத்துக்கணும், விதப்பி எடுத்துக்கணும். சரியா? எண்ணெயில் இந்த வளவளப்பு தன்மை இல்லாத அளவுக்கு போதுமான அளவுக்கு எண்ணெயில் இது பண்ணி அந்த எண்ணெயில் இது பண்ணிக்கணும். அந்த வெண்டைக்காய் நல்ல எண்ணெயில் இதான பிற்பாடு அதே எண்ணெயிலேயே அப்படியே என்னென்னும் மற்ற இதை போட்டு தாளித்து தேவையானதை செஞ்சு இது பண்ணணும். நான் காட்டுவேன், ஒவ்வொன்றா காட்டுவேன், பாருங்கள். சரியா? சரி, இப்போ வெண்டைக்காய் விலகி எடுக்கும். வெந்தயம், கடுகு, சீரகம், இது 3 இது பண்ணி சட்டியில் போட்டு எண்ணெய் இது பண்ணி பொரித்து அதுக்கு எண்ணெயில் போட்டு இது ஆனோடனே வெங்காயம், கொச்சிக்காய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதிலே கணக்கான இது செய்யணும். சரியா? அது நல்லா முருவில் வந்தோடனே தக்காளிக்காய் போட்டு மசாலா போட்டு இது பண்ணணும். அது இப்போதைக்கு நல்ல முருவில் வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். இதில் கருவேப்பிலை சேர்க்கணும், லாஸ்ட்டில் சேர்ப்போம். கொஞ்சம் பாருங்கள். சரியா? மோர் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு. சரியா? வெங்காயம், கொச்சிக்காய் எல்லாம் போட்டு இது பண்ணுறேன். சரிங்களா? கடுகு இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கேன், பொரித்து இது பண்ணியிருக்கு. வெந்தயத்தெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா முருவில் வந்தது இந்த இது வெண்டைக்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். சரியா? எண்ணெயில் சும்மா தனி எண்ணெயில் இது பண்ணி வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டில் சேர்க்கணும். பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியும். சரியா? சரி, ஓகே. தக்காளி போட்டிருக்கோம், கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த கறிகளுக்கு தேவையான உப்பு, போதுமான அளவு உப்பு போட்டுக்குவோம். சரியா? உப்பு போதுமான. வெங்காயம், தக்காளி எல்லா மசாலா இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னும் மசாலா போடல, இதெல்லாம் உப்புலாம் போட்டு இந்த பக்கத்துக்கு வந்தோடனே இப்போ மசாலா தூள் போடணும். இந்த பக்கத்துக்கு வந்தோடனே மசாலா தூள் போடணும். இப்போ மசாலா தூள்களை போட்டுட்டு மற்ற விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? சரி, ஓகே. தேவையான மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், உங்களுக்கு தேவையான கொச்சிக்காய் தூளோ இல்லை சிக்கன் மசாலா தூளோ, எப்படி உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். நான் கறி மசாலா தூள்னு சொன்னேன் எல்லாம் கலவன், அதாவது மல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் கலந்துருக்கும் கறி மசாலா தூள். இது அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கலந்து போட்டு இது பண்ணி மஞ்சள் தூள், அப்புறம் மற்ற இது உங்களுக்கு வரப்புக்கு தேவையான கொச்சிக்காய் தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா இது பண்ணலாம். இது கூட வந்து நீங்கள் என்னென்னா புளியும் கரைச்சி ஊற்றலாம். புளி வேணும்னு உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றலாம். இல்லை புளி வேணான்னு சொன்னால் இது பண்ணலாம். புளி இல்லைன்னு சொன்னால் தேசியாகவும் பிழிஞ்சு இது பண்ணி விடலாம். புளிப்பாக வேணும்னு சொன்னால், புளிப்பு தேவைன்னு சொன்னால் இது பண்ணலாம். நான் இப்போ புளி போடாமல் தான் செய்கிறேன். ஏன்னா எங்களுக்கு புளி செட் ஆகிறதில்ல. நெஞ்சு கறிக்க மாதிரி கறிக்குன்னு சொல்லி நாங்கள் பழம்புளியோ மற்ற எதையும் இப்போ சேர்த்துக்கல. இப்படி தான் செய்கிறோம். இப்போ இது கூட என்னென்ன போகிறோம், இந்த இருக்கிற வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு அதை இப்போ இது பண்ணதில்லை. சரியா? லோ ஃப்ளேமில் வச்சு மணல் நூந்து செய்யறதில்லை பார்க்கணும். சரி, ஓகே. இந்த பொரித்து வச்ச வெண்டைக்காவை எடுத்து இதில் போட்டு இது பண்ணணும். அந்த வெண்டைக்காயையும் அந்த மசாலா இதிலே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் மோர் ஊற்றணும். கொஞ்சம் இருங்க, மோரை ஊற்றி நல்லா கணக்கான சூடானோடனே இறக்கணும். அவ்வளோதான் மோர் குழம்பு. சரி, கொஞ்சம் இருங்க வரேன், அந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். கடைசியில் ஃபினிஷிங்காக மோரை ஊற்றியாச்சு. மோரை நல்லா கொதிக்க விடக்கூடாது, சும்மா லைட்டாக சூடாறி வந்தோடனே என்னென்னும் ஆஃப் பண்ணிடணும். மோரை கொதிக்க விட்டால் திரியாக போயிடும். மோரை கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணி இறக்குனா இனி மோர் குழம்பு ரெடி. இப்போ அதுக்கு தேவையான உப்புலாம் இருக்கா என்னென்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்ட உப்பு போதலைன்னு சொன்னால் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கி விட்டால் மோர் குழம்பு தான். இனி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சட்டப்படி இருக்கும். வெள்ளை ரைஸ் சோறு இருக்கணும். வெள்ளை சோறு இருக்குன்னா அந்த வெள்ளை சோற்றுக்கு இதை வச்சு இது பண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும் இந்த வெண்டைக்காவும்
அதில் போட்டிருக்க அந்த மசாலா இதுக்கும் மோருக்கும் சட்டப்படி இருக்கும். சரியா? மோர் குழம்பு ரெடி. பாருங்கள். லெமன் لبن هذا مال شنو مرق لبن واجد يعني واجد حلو هلا سوي لبن مرق شوف واجد حلو هذا. أيوة هذه تيجي تليفون تعال أخذ أنا عندي في موجود لبن مرق واجد حلو هذا إن شاء الله. اللي نشوف الطعم هذا ونمك فيه ما فيه உப்பு இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சட்டப்படி இருக்குது. உப்பு எல்லாம் ஏறி கனமான உரப்பும் இல்லை, இதாகவும் இல்லாமல் புளிப்பாகவும் இல்லாமல் சூப்பராக சட்டப்படி சரவடியாக இருக்குது. மோர் குழம்பு வேணுன்றங்க வந்தால் சாப்பிட்லாம். ஓகே, ரெடி ஆகி போச்சு. ஓகே நண்பர்களே, பாய் பாய். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விருப்பத்துக்கு ஏறுங்க சரி. ஓகே, அவசரத்துக்கு தகுந்த ஒரு மோர் குழம்பு ரெடி. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் அடுத்தது போடுறோம். சரியா? ஓகே பாய்.